வாழ்வு பகுதி 1 புத்தகம் 1 சுருக்க உரை ரே விஜயலட்சுமி. அன்பின் வணக்கம். லியோ டால்ஸ்டாய் எழுதிய போரும் வாழ்வும், வார் அண்ட் பீஸ் அப்படின்னு அவர் எழுதினாரு. சில பேர் அதை போரும் அமைதியும் அப்படின்னு மொழிபெயர்த்தாங்க, சில பேர் அதை போரும் வாழ்வும் அப்படின்னு மொழிபெயர்த்தாங்க. அது பதிப்பாளர்கள் வைத்துக் கொண்ட பெயர்கள் தான். வார் அண்ட் பீஸ் அப்படின்ற புத்தகத்தை ரஷ்ய இலக்கியத்தில் மிக முக்கியமான ஒரு புத்தகமான வார் அண்ட் பீஸ் தான் இந்த புத்தகம். இப்ப நம்ம போரும் வாழ்வும் அப்படின்னு தலைப்பிடப்பட்ட புத்தகத்தை வாசிச்சுட்டு இருக்கிறோம். இதுல நமக்கு டி.எஸ். சொக்கலிங்கம் ரொம்ப அருமையா மொழிபெயர்த்து கொடுத்துருக்கிறாரு. முதல் புத்தகத்தை வாசிச்சாச்சு. நம்ம மொத்தம் 15 புத்தகங்கள் இதுல இருக்குன்னு சொல்லியிருந்தோம். முதல் புத்தகத்தை வாசிச்சு முடிச்சாச்சு, நேத்தோட முடிஞ்சது. அதாவது நான் வாசிச்சேன், நீங்க கேட்டீங்க, சிலர் என்னோட சேர்ந்து வாசிச்சுட்டு இருக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷம். இப்போ நமக்கு இதுல என்ன குழப்பம் இருக்கு அப்படின்றத நம்ம கிளியர் பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்த புத்தகத்துக்கு போயிடலாம். சரிங்களா? முதல் புத்தகத்துல சிலர் என்ன சொல்றீங்க, கதாபாத்திரங்களுடைய பெயர் குழப்பங்கள் சொல்றீங்க. இன்னொரு சிலர் என்ன சொல்றீங்கன்னா, எனக்கு அது கதையே புரியல, மொத்தமா என்ன நடந்துச்சுன்னே தெரியல அப்படின்றீங்க. இன்னொரு சிலர் என்ன சொல்றீங்க, நிறைய பேர் வர்றாங்க, அவங்க ஞாபகம் வச்சுக்கிட்டாலும் அவங்களோட கனெக்டிவிட்டி எனக்கு புரியல அப்படின்னு சொல்றீங்க. இந்த மாதிரி நிறைய பேர் நிறைய சொன்னதுனால, இன்னும் நிறைய சந்தேகங்கள் சொன்னதுனால நான் சுருக்கமா முதல் புத்தகத்துடைய ஒரு சம்மரி மாதிரி கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன். பிறகு உங்களுக்கு கதைக்குள்ள அடுத்த புத்தகத்துக்குள்ள போறதுக்கும் சரி, இல்ல இந்த கதையை மொத்தமா ஆரம்பிக்கிறதுக்கும் சரி, இது உங்களுக்கு உதவியா இருக்கும் அப்படின்னு நம்புறேன். அதற்காகத்தான் இந்த காணொளி. முதல் புத்தகத்துல நம்ம என்ன பார்த்தோம்? முதல்ல என்ன பார்த்தோம்? ஒரு விருந்து நடந்தது. அதை கொடுத்தது யாருன்னா ஆனா பாவ்லாவ்னா. இந்த ஆனா பாவ்லாவ்னா அப்படிங்கிறவங்க சக்கரவர்த்தினியோடைய தோழி அப்படின்னு சொல்லப்படுது. இதுதான் ஆரம்பம். அதுக்கு பிறகு இவங்க இந்த புத்தகத்துல இல்லை. அதனால அவங்களோட விருந்துல யாரெல்லாம் சந்திச்சாங்க அப்படிங்கிறது தான் நம்மளோட நோக்கம். அவங்கள பத்தின கதை தான் நம்ம இந்த புத்தகத்துல பார்க்க போறோம். அவங்கள பத்தின கதை நடந்த காலத்துல போர் நடந்தது, அந்த போரை பற்றியும் இந்த மொத்த நூல்லையும் பார்க்க போறோம். சரிங்களா? இப்ப ஆனா பாவ்லாவனுடைய விருந்துல யார் வந்தா, முதல்ல யார் வந்தா, அடுத்தடுத்து யார் வந்தா, இவங்களுக்குள்ள என்ன தொடர்பு, இது தெரிஞ்சாலே உங்களுக்கு இந்த மொத்த கதையுமே கிட்டத்தட்ட புரிஞ்சிடும். அதுக்கு முன்னாடி இதுல மொத்தமே 5 குடும்பங்கள் தான் இந்த கதை முழுக்க வர போறாங்க. என்னென்ன குடும்பம்னு கேட்டீங்கன்னா, பெசூகா குடும்பம் வருவாங்க. இந்த கதையிலேயே பெசூகா ஒரு இடத்துல கோமகன் பெசூகா இறந்து போவார் அப்படிங்கறதுலாம் வரும் இல்லைங்களா? சோ பெசூகா குடும்பம் அதுல மெயினா நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது 2-3 பேர் தான். நான் அதை உங்களுக்கு கதைக்குள்ள சொல்றேன். இப்பவே நான் பேர்கள் எல்லாம் சொல்லி குழப்ப விரும்பல. பெசூகா குடும்பம் வரும், ரஸ்டோவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குடும்பம் வரும். இந்த ரஸ்டோவ் குடும்பம் தான் என்ன, அங்க பேர் வச்சது, அந்த பாட்டிக்கும் கடைக்குட்டிக்கும் பேர் வச்சாங்க ஒரே நாள்ல, அவங்களோட ஒரே பேரு, அதெல்லாம் பார்த்தோம்ல, அந்த குடும்ப ஃபங்க்ஷன், அதுவங்க தான் ரஸ்டோவ் குடும்பம். மூணாவது யாருன்னு கேட்டீங்கன்னா பொல்கான்ஸ்கி குடும்பம். அவங்கள யாரை பார்த்தோம் அப்படின்னா, கதையோட ஆரம்பத்திலேயே ஆண்ட்ரூ வந்தார் இல்லைங்களா, அவர் தான் அந்த பொல்கான்ஸ்கி குடும்பம் சேர்ந்தார். அது தவிர வேற யாரெல்லாம் இருக்கிறாங்கன்றத நம்ம அப்புறமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். பிறகு குராக்கின்ஸ், அவங்கள பத்தி சொன்னோம். அவங்க தான் யாருன்னா கதையோட முதல் அத்தியாயத்திலே வந்திருப்பார். அவர் யாருங்கிறதே நான் சொல்றேன். பிறகு ட்ருபெட்ஸ்கோய், இவங்களும் கதையோட முதல் அத்தியாயத்திலே வந்தாச்சு. ஸோ இவங்கெல்லாம் யாரு, என்னென்ன பேரு, இவங்க இது எல்லாமே குடும்ப பெயர். குடும்ப பெயர்கள் வேறு, அவங்களோட பெயர்கள் வேறு. அந்த குடும்பத்துல இருக்க இப்ப பெசுகாவுன்னு பேர் வச்சுட்டா எல்லாருமே பெசுகாவ் தான். அவங்களுக்கு முன்னாடி வேற வேற பெசுகாவ் இருக்கணும். உதாரணமா இப்ப குராகின் ஃபேமிலி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். என்னுடைய பேர் இப்ப எங்க அப்பாவோட பேர் ரெகுநாதன்னா ரெகுநாதன் குராக்கின் ஆயிடுவாங்க. இப்போ நான் யாருன்னா, இப்ப எங்க அப்பாவோட தம்பி விஸ்வநாதன் வச்சுக்கோங்களேன் ஒரு பேச்சுக்கு, அவர் என்ன ஆயிடுவார்னா விஸ்வநாதன் குராக்கின் ஆயிடுவார். சோ குராக்கின்னு வெளில சொல்லும் போது அது விஸ்வநாதனாவும் இருக்கலாம், ரெகுநாதனாவும் இருக்கலாம். இந்த குழப்பங்கள்லாம் வருது. குடும்ப பெயர்கள் அப்படிங்கிறது வேற. இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், சிலருக்கு தெரியாம இருக்கலாம். அவங்களுக்காக தான் இந்த விளக்கம். சரி, இப்ப இவங்களே குடும்ப பெயர்கள்ல ஆணுக்கு இருக்கும் பேரும் பெண்ணுக்கு இருக்கும் பேரும் ஒரே பேரா இருக்காது. இப்போ பொல்கான்ஸ்கி அப்படிங்கிறது குடும்ப பெயர்னா, பொல்கான்ஸ்கியா அப்படிங்கிறது பெண்ணு, அந்த குடும்பத்திலே பெண் வரும் பொழுது, இப்ப அண்ணன் ஆண்ட்ரூ பொல்கான்ஸ்கின்னு வச்சுக்கோங்களேன், அவரோட தங்கச்சி மேரி இருக்கும்போது மேரி பொல்கான்ஸ்கியா அப்படின்னு வைப்பாங்க. திருமதி சொல்றோம் இல்லைங்களா, அதுமாதிரி ஆணுக்கும் பெண்ணுக்கும் சில எழுத்துக்களை மட்டும் மாத்தி குடும்ப பெயர் வச்சிருப்பாங்க. இவ்வளவுதான். இப்ப நம்ம கதையில போலாம். இந்த முழு புத்தகத்தை மொத்தமா நம்ம எப்படி பிரிச்சு, முழு புத்தகம் நான் சொல்றது இந்த முதல் புத்தகத்தை பத்தி மட்டும்தான். என் கையில இப்ப இந்த முதல் புத்தகம் இருக்கு பாருங்க, இதைதான் நம்ம வாசிச்சு முடிச்சிருக்கோம். 15 புத்தகத்துல இதுதான் அந்த முதல் புத்தகம், போரும் வாழ்வும் பகுதி 1 புத்தகம் 1. இதுலதான் இதுல இருக்கக்கூடிய விஷயங்களை பத்தி மட்டும்தான் இப்ப நம்ம பேச போறோம். இப்போ இந்த கதைய, இந்த புத்தகத்தை
3 பாகமா பிரிச்சுக்கிட்டா கொஞ்சம் சுலபமா இருக்கும். முதல்ல செயின்ட் பீட்டர்ஸ்பர்க்ல நடக்கிறது, 2வது மாஸ்கோல நடக்கிறது, 3வது பால்டெல்ஸ் அங்க நடக்கிறது. ஸோ இப்ப 3 இடங்கள் அப்படி ஞாபகம் வச்சுப்போம். இந்த 3 இடத்துக்கும் ஒரு கனெக்டிவிட்டி யாருன்னு கேட்டீங்கன்னா ஆனா மிக்காயிலாவ்னா. அவங்க தான் வந்து கதையோட ஆரம்பத்துல என் பையனுக்கு வந்த மாதிரி ராணுவத்துல வேலை வேணும், எப்படியாவது நீங்க தான் உதவி பண்ணணும்னு வசைலிட்ட கேட்பாங்க. கரெக்டா? அவங்கள மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அவங்களோட சேர்ந்துதான் அந்த முழு புத்தகமும், அதாவது இந்த முதல் புத்தகம் முழுக்கும் டிராவல் ஆக போகுது. இப்போ கதையோடைய ஆரம்பத்துல ஆனா பாவ்லோவா விருந்து கொடுக்குறாங்க. அங்க யாரு வராங்கன்னா இளவரசர் வசைலி வரார். இந்த வசைலி யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அவர் வந்து எந்த குடும்பத்தை சேர்ந்தவர்னா குராகின் குடும்பத்தை சேர்ந்தவர். இப்ப இந்த வசைலி குராகினை மட்டும் நீங்க ஆரம்பத்துல ஞாபகம் வச்சுக்கோங்க. வசைலி வர்றது அவருக்கு தான் சொல்றாங்க 3 பிள்ளைங்க இருக்காங்க. ஒருத்தன் வந்து அனட்டோல், ஒருத்தன் வந்து ஹிப்பாலைட், இன்னொருத்தன் வந்துட்டு இன்னொரு வந்து பொண்ணு ஹெலன் அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. அதுல அந்த அம்மா என்ன சொல்லுதுன்னா, நீ வந்து ஹிப்பாலைட்டை விட்டுரு, அவன் அப்படிதான் வெட்டியா எங்கேயாவது சுத்திட்டு இருப்பான், அவனை பத்தி ஒன்றும் பிரச்சனை இல்லை, அனட்டோல் அதை விட வெட்டி சோம்பேறி அப்படின்னு சொல்றான். ஆமா பயங்கர ஊதாரியா தான் இருக்கான், ஆனா அவங்களெல்லாம் சரி பண்ணா கல்யாணம் பண்ணி வைக்கலாம். நம்ம வந்து மேரின்னு ஒரு பொண்ணு இருக்கா, ரொம்ப அமைதியான பொண்ணு, ரொம்ப அடக்கமான பொண்ணு, பணக்கார வீட்டு பொண்ணு, கிறிஸ்தவ நம்பிக்கை உள்ள பொண்ணு, அந்த பொண்ணுக்கு நம்ம பண்ணி வைக்கலாம்னு சொல்லி ஆரம்பிக்கிறாங்க. இது கதையோட மாந்தர்களுடைய ஆரம்பம் மட்டும்தான். மொத்தமா அந்த நூல் என்ன சொல்றதுன்னு கடைசியா சொல்றேன். ஸோ அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு சொல்லி ஆரம்பத்துல சொல்றாங்க. இந்த மேரி பொல்கான்ஸ்கி குடும்பத்தை சேர்ந்தவங்க. இந்த மேரிக்கு ஒரு அண்ணன், அவர் தான் ஆண்ட்ரூ பொல்கான்ஸ்கி. ஸோ இவங்க ஃபேமிலியில அண்ணனும் தங்கச்சி 2 பேர் தான் இருக்கிறாங்க. இவங்களுக்குலாம் அப்பா ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து யாருன்னா நிக்கலஸ் பொல்கான்ஸ்கி. அவர் கதையில கடைசியில வருவார். அவரை பத்தி இப்ப குழப்பம் வேண்டாம். இந்த மேரின்ற பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க கதையோட ஆரம்பத்துல. பிறகு இந்த கதைக்குள்ள யார் வர்றாங்க, இந்த அந்த அத்தியாயத்துக்குள்ளே ஒருத்தரா வர ஆரம்பிக்கிறாங்க அந்த விருந்துக்குள்ள. அப்புறம் பியர் அப்படின்னு ஒருத்தர் வர்றாரு, ரொம்ப அமைதியா இருக்காரு. அவர் இந்த போர்க்கள பிரச்சனைகளை எல்லாம் தாண்டி கொஞ்சம் அமைதியா போலாமே அப்படின்னு நினைக்கிறாரு. இது முழுக்க நடக்கிறது 1805 இந்த வருஷத்தை ஆரம்பிக்கிறாங்க. இந்த கதை முழுக்க நடக்கும் பொழுது ஒரு பக்கம் போர் நடந்துட்டு இருக்கு. ரஷ்யாவை வந்து நெப்போலியன் வந்து அப்போ அட்டாக் பண்ற ஒரு பீரியட். ஜெர்மனியை வந்து தோக்கடிச்சிட்டு ரஷ்யாவுக்குள்ள நெப்போலியன் கால் எடுத்து வச்சிருக்கிறாரு. நெப்போலியன் தான் போனபார்ட்னு சொல்றாங்க, ஆன்டி கிரைஸ்ட்னு சொல்றாங்க, அவர் கிறிஸ்துவத்துக்கு எதிரானவர் அப்படின்னு சொல்றாங்க. அதனால இவங்களால ஏத்துக்க முடியல. ஆனாலும் அவர் வந்து ஒரு புத்திசாலி, அவர் வந்து ஒரு தைரியசாலி, அவர் ஒரு அறிவாளின்னு இதே மக்களுக்குள்ள ஒரு பேச்சு இருக்கு. படையெடுத்து வந்திருந்தாலும் அவர் ரொம்ப அறிவாளியான ஒரு ஆளு, அவரை நம்ம ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம், நம்ம என்னதான் சண்டை போட்டாலும் அப்படின்னு ஒரு பக்கம். இதெல்லாம் எதுக்குங்க, அமைதியா போயிடலாமே அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம். அது வந்து பியரோட பக்கம். ஒருத்தர் வந்து நெப்போலியனை சப்போர்ட் பண்ணுவாங்க, ஆனா அதிகபட்சம் நெப்போலியன் படையெடுத்து வந்திருக்காங்க. நெப்போலியனுக்கு எதிராக தான் ரஷ்ய மக்கள் அப்ப இருந்தாங்க. இந்த காலகட்டத்தை தான் உள்ளுக்குள்ள அந்த அவங்களுடைய பேச்சுகள்லாம் இதுதான் இருக்கும். நெப்போலியன் வந்திருக்காரு, நம்ம ஜார் மன்னர் என்ன பண்ண போறார், ஜார் மன்னருடைய ஆட்சி அங்க ரஷ்யால நடந்துட்டு இருக்குது. இதுதான் பேசிக்கா இந்த போர் சம்பந்தப்பட்ட விஷயம். இப்ப குடும்ப கதைக்குள்ள போனா அந்த மாதிரி அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. பியர்னு ஒரு கேரக்டர் வர்றாரு, இந்த ஆண்ட்ரூ இளவரசர் வர்றாரு. இந்த ஆண்ட்ரூவோட தங்கச்சியை தான் பேசலாம் இந்த பையனுக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப தெளிவா இருக்குங்களா? ஆண்ட்ரூவோட தங்கச்சி தான் மேரி. இப்போ இந்த 2 ஃபேமிலி பத்தி, இப்போ குராகின் ஃபேமிலி பார்த்தாச்சு, பொல்கான்ஸ்கி ஃபேமிலி பார்த்தாச்சு. அதுக்கடுத்து பியர் வர்றாரு. பியர் யாருன்னு கேட்டீங்கன்னா சோரபுத்திரர் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நமக்கு தெரியும்ல, நிறைய படங்கள்ல பார்த்திருப்போம், முறை தவறி பிறந்தவங்க அப்படின்னு அந்த காலத்துல ஒண்ணு இருந்தது. எப்படின்னா அது முறை தவறினா தவறான வழி கிடையாது. இவங்களுக்கு தீர்மானிக்கப்பட்ட மனைவியை தாண்டி வேறு ஒரு மனைவியோடு வேறு ஒரு பெண்ணை விரும்பி அந்த பெண்ணை இவங்க முழுசா ஏத்துட்டு இருந்திருப்பாங்க. அவங்களுக்கு வந்து குழந்தை பிறந்ததுன்னா இவங்க ஒத்துக்க மாட்டாங்க. ஏன்னா ராஜாக்கள்னா இப்படிதான், இவங்க தான் தீர்மானிக்கப்பட்ட மனைவி, இந்த குடும்பத்துல இருந்தா பிறக்கணும் அப்படின்லாம் சில விஷயங்கள் இருக்கும்ல. அப்படி பிறந்ததுனால பெசுகாவை வந்துட்டு சோரபுத்திரர் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது தவறான வழியில பிறந்தவன்ற பேர்ல அவங்க வச்சிருக்காங்க. ஆனா அதோட மீனிங் நம்ம இப்படி தெளிவா புரிஞ்சுக்கணும். அவர் வந்து யாரு கூட ஒட்ட மாட்டேங்கிறாரு, அமைதியா இருக்காரு. அவரும் ஆண்ட்ரூவும் நண்பர்கள் ஆறாங்க. அதுக்கப்புறம் ஆண்ட்ரூ தன்னோட வீட்டுக்கு கூட்டு போறாரு. ஆனா அதே மாதிரிதான் வசைலி மேலேயே அந்த நெகட்டிவ் ஸ்டேல ஏத்துறாரு. அதே மாதிரிதான் ஹிப்பாலைட், அனட்டோல்னு அவங்க அந்த குடும்பத்தின் மேலே பாத்தீங்கன்னா இந்த வசைலி, இந்த குராகின் குடும்பம் அப்படிங்கிறதுல அப்பாவை காமிச்சாச்சு, 3 குழந்தைங்களை காமிச்சாச்சு, 3 பேர் மேலேயுமே அந்த நெகட்டிவ் டோன் இருக்கு. அனட்டோல்ன்றவர் எங்க காமிச்சிருப்பாங்கன்னா அந்த கரண்டி சண்டை பியர் போய் போடுறாரு பாத்தீங்களா, அந்த இடத்துலதான் அனட்டோல் தான் அதை நடத்திட்டு இருப்பாரு. அங்கதான் வந்து தைரியமா டோலோகோ அப்படின்னு ஒருத்தனை காட்டினா அவங்க குடிச்சிட்டு நான் வந்து ஜன்னல்ல நிப்பேன் அப்படின்னு நிக்கக்கூடிய ஒரு தேவையில்லாத தைரியம், ஒரு துணிச்சல்னா அதுக்கு ஒரு
அது வீரம் கிடையாது, அது முட்டாள்தனமான துணிச்சல் அப்படின்ற மாதிரி ஒரு துணிச்சலான கேரக்டர்னு சொல்லி டோலோகோவ் அறிமுகப்படுத்தியிருப்பார். ஸோ இவங்கெல்லாம் இருக்கிறாங்க. இப்ப இந்த கரடி சண்டை நடக்குது. இது வரைக்கும் நடந்ததுதான் மாஸ்கோல. இப்போ இந்த கதை அப்படியே இங்க இருந்து நகர்ந்து எங்க போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, சாரி, இது வரைக்கும் நடந்தது பீட்டர்ஸ்பர்க்ல. இங்க இருந்து இப்ப கதை நகர்ந்து மாஸ்கோக்கு போகுது. எங்க போகுதுன்னா, ரஸ்டோவ் ஃபேமிலியில ஒரு பாட்டி இருக்காங்க, உங்களுக்கு அதுக்கப்புறம் ஒரு அம்மா இருக்கிறாங்க. அந்த அம்மாவுக்கு வந்து 3 பெண் குழந்தைகள் இருக்கிறாங்க. இதுல மூத்தவ வந்து சோனியா, கடைசியில இருக்கவ நட்டாஷா, நடுவுல இருக்கவ வேற. அந்த நட்டாஷாவை பத்தி ஒரு சின்ன ஒரு அருமையான ஒரு குறிப்பு இருக்கு. டால்ஸ்டாய் வந்து ஊருக்கு வந்தப்ப ஒரு குடும்பத்தோட ரொம்ப நெருக்கமா பழகுனாங்க. அந்த குடும்பத்துல இருக்க ஒரு பொண்ணை தான் அவர் திருமணம் செஞ்சுக்கிட்டார். அந்த கேரக்டரை மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு கிரியேட் பண்ணப்பட்டதுதான் அந்த நட்டாஷா அப்படிங்கிற ஒரு குறும்பான, ஒரு ஆசையான, ஒரு காதலான, தன் மொத்த பாசத்தையும் அள்ளி கொடுக்கிற, விவரம் தெரியாத, வெகுளியான, இப்படி நல்ல நமக்கு ரொம்ப பிடிக்கும். நிறைய பேருக்கு பிடிச்ச ஒரு கேரக்டரா இந்த மொத்த நாவல்லையும் வந்துட்டு நட்டாஷா இருப்பாங்க. அது வந்து இவருடைய மனைவியை கொஞ்சம் வச்சு இவர் எழுதினாரு. அந்த கேரக்டர்ஸை வச்சு எழுதினாரு. சரி, பிறகு மூத்தவங்க வந்து சோனியா, கடைக்குட்டி வந்து நட்டாஷா. அவங்களோட பாட்டிக்கும் அதே பேர் தான், சாரி அம்மாக்கும் அதே பேர் தான், அந்த குட்டி பொண்ணுக்கும் அதே பேர் தான். அது 2 பேருக்கு பேர் வச்ச தினத்தை கொண்டாடுறது தான் அங்க அந்த தினம் தான் அன்னைக்கு செலிப்ரேட் பண்ணப்பட்டிருக்கும். அங்க யார் வந்து சேர்வா? ஆனா மிக்காயிலாவ்னா வந்து சேருவாங்க. இதுக்கு முன்னாடி ஆனா மிக்காயிலாவ்னா இளவரசர் வசைலிட்ட போயிட்டு என்னோட பையன் போரிஸ்க்கு நீங்க தான் எப்படியாவது ராணுவத்துல இடம் வாங்கி கொடுக்கணும்னு அங்க சொல்லியிருப்பாங்க. இப்ப இங்க வரும்பொழுது என்ன சொல்லுவாங்கன்னா, கோமகள்ல நம்ம இவங்க நட்டாஷாவுடைய அம்மா அவங்க கிட்ட உட்காந்து கோமகள் ரஸ்டோவாட்ட என்ன சொல்லுவாங்க, இந்த மாதிரி என் பையன், அதே தான் அவங்க திரும்ப திரும்ப அவங்க பையனுக்காகவே போராடுவாங்க. ஒரு ஏழ்மையில இருக்கக்கூடிய ஒரு குடும்பமா இருக்காங்க. இந்த ஆனா மிக்காயிலாவ்னா தான் நான் சொன்ன 5 குடும்பத்துல ஒரு குடும்பமான ட்ருபெட்ஸ்கோய். ஸோ ட்ருபெட்ஸ்கோய் ஃபேமிலிக்குள்ள இந்த ஆனா மிக்காயிலாவ்னா இருக்கிறாங்க. ட்ருபெட்ஸ்கயா அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களோட பையன் போரிஸ் ட்ருபெட்ஸ்காய் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்க 2 பேர் தான் இந்த குடும்பத்துல இருக்கிறாங்க. நமக்கு இந்த குடும்பத்துல குழப்பமே இல்லை. அம்மா பையன் இவங்க ஆரம்பத்துல இருந்து இந்த புத்தகம் ஃபுல்லா இருப்பாங்க. இப்போ இவங்க என்ன செய்யறாங்க, போய் இந்த மாதிரி என் பையன் வந்து ராணுவத்துக்கு போறான், ஆனா கையில காசு, ராணுவ உடுப்பு கூட வாங்குறதுக்கு காசுன்னு ரொம்ப வருத்தப்படுறாங்க. எப்படியாவது பணம் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க, கணவர்கிட்ட கேட்கறாங்க, வாங்கி கொடுக்குறாங்க. இதெல்லாம் போயிட்டு இருக்கு. இந்த சமயத்துலதான் சிரில் பெசூகாவ், அதாவது மூணாவது இன்னொரு ஒரு குடும்பத்தை அறிமுகப்படுத்துறாங்க. அவர் பால்டெல்ஸ்ல அவர் வந்து இப்ப உடல் நலம் சரியில்லாம இருக்கிறாரு, அவரை போய் நான் பார்த்துட்டு வந்துடுறேன். இதெல்லாமே மாஸ்கோல தான் நடக்குது. இப்ப கோமகள்கிட்ட சொல்லிட்டு, ரஸ்டோவ்கிட்ட சொல்லிட்டு இவங்க என்ன பண்றாங்க, சிரில் பெசூகாவ் வந்துட்டு இறக்க போற தருணத்துல இருக்கிறதுனால இவங்க கிளம்பி அங்க போறாங்க. அப்படி போறதுக்கு முன்னாடி இந்த இடத்துலயே எங்கன்னா இந்த பேர் வைக்கிற விருந்துல இன்னொரு ஒரு கேரக்டரை அறிமுகப்படுத்துவாங்க. அது யாருன்னு கேட்டீங்கன்னா, மரியா டிமிட்ரிவ்னான்னு பயங்கர தைரியமான, பயங்கர போல்டான, அவங்க வாய்ஸே வேற மாதிரி இருக்கும்னு ஒரு அருமையான ஒரு பெண் கேரக்டரை ஒரு பக்கம் அறிமுகப்படுத்தியிருப்பார். இப்ப இந்த 3 பெண்கள் சொன்னேன் பாத்தீங்களா, சோனியா, நட்டாஷான்னு, நடுவுல வெரான்னு ஒரு பொண்ணு இருப்பா. சோனியா ரொம்ப அன்பானவ, நட்டாஷா ரொம்ப குறும்பானவன்னு பார்த்தோம் இல்லைங்களா. அந்த வெராக்கு வந்து என்னன்னா, தன் மேல எல்லாரும் ஒரு வெறுப்பை கொட்டிக்கிட்டே இருக்காங்களோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவளுக்கு இருக்கும். தன்னை எல்லாருமே வெறுக்கிறாங்க, தான் வந்து யாருக்கும் தேவையில்லையோ அப்படின்ற ஒரு சிந்தனையிலே இருக்கக்கூடிய ஒரு பெண்ணா அந்த ஒரு கதாபாத்திரம் அறிமுகப்படுத்தப்படுது. இப்போ இந்த இடத்துல இந்த பெசூகாவ் ஃபேமிலி இருக்கு, அங்க இறக்க போறாருனோட இவங்க சொல்லிட்டு போறாங்க. யார் போறா? ஆனா மிக்காயிலாவ்னா போறாங்க இல்லைங்களா. அங்க ஒரு சம்பவம் நடக்கும். அங்க இந்த இளவரசர் ஆண்ட்ரூ இருக்காரு பாத்தீங்களா, அவர் என்ன பண்றாரு, சாரி இளவரசர் வசைலி முதல்ல வந்தார்ல, அவரு பெசூகாவுக்கு 3 பெண்கள் தான், ஆண் கிடையாது. ஆண் தான் வந்து யாருன்னு கேட்டீங்கன்னா முதல்ல சொன்ன பியர், ஆனா அவரை சோரபுத்திரர்னு சொல்லியிருக்கிறோம். இப்ப 3 பெண்கள் இவருக்கும். இந்த 3 பெண்களுக்கும் இல்லாம சொத்துகள் முழுவதையும் பெசூகாவ் வந்து பியருக்கு எழுதியிருப்பாரோ அப்படின்னு ஒரு சந்தேகம் இவங்களுக்கு இருக்கு. ஆனா உண்மையிலே அவர் எழுதியிருக்கிறார். ஆனா அந்த பொண்ணு என்ன சொல்றா, இல்ல இல்ல அது வந்து சும்மா ஏதோ ஒரு மொமெண்ட்ல எழுதினது, அதெல்லாம் உண்மை கிடையாது, சொத்துகள் எங்களுக்கு தானே, அவன் வந்துட்டு முறையான பையனே கிடையாது அப்படின்னு சொன்னோன்னு இந்த இளவரசர் என்ன பண்றாரு, எப்படியாவது அந்த கடிதத்தை எரிக்கணும். ஏன்னா அவருக்கு சொத்து அப்பதான் வரும். அதனால அவர் என்ன பண்றாரு, எப்படியாவது அந்த கடிதத்தை எரிச்சிட்டோம்னா பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணோட 2வது பொண்ணு, பெசூகாவோட 2வது பொண்ணோட சேர்ந்து அதை எரிக்க அதை அழிக்க திட்டமிடும் பொழுது இப்போ ஆனா மிக்காயிலாவுக்கு ஒரு சந்தேகம் வருது. என்ன இவங்க தனியா பேசுறாங்க, குசு குசுன்னு பேசுறாங்க, ரகசியம் பேசுறாங்க, ஏதோ ஒரு பொருளை மறைக்கிறாங்கன்னா அந்த கடிதம் தான் கண்டுபிடிச்சிடுறாங்க. இப்ப அந்த கடிதத்தை இவங்க பறிக்கிறாங்க.
ஆனா பறிக்க முடியாம ஒரு ஸ்ட்ரகிள் நடக்குது. கடைசியில என்ன இருக்குன்னு அந்த கடிதத்துல நமக்கு அது டீட்டெயிலா சொல்லலைனாலும் தெளிவா அடுத்த இதுல புரிஞ்சிரும். பெசுகோ மரணம் அடைஞ்சிடும். பியரை இவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துருவாங்க. ஆனா இந்த ஆனா மிகாயிலோவ்னா பியரை வீட்டுக்கு கூட்டிட்டு வர அந்த இடம் இருக்கு பாத்தீங்களா, ரொம்ப முக்கியமான இடம். எப்படின்னா அந்த வீடு அவருடைய அப்பா தானே இருக்காரு, உள்ள மரணப்படுக்கையில இருக்காரோட அப்பா. ஆனா முன்வாசல் வழியா போகாம பின்வாசல் வழியா கூட்டிட்டு வருவாங்க. ஏன்னா சோரபுத்திரர் அவர் வந்து முறையா பிறக்கல அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயுமே அவர் மதிக்கப்பட மாட்டாரு. அவருக்கு என்ன பண்றதுன்னே தெரியாது. ஒவ்வொரு இடத்துலயும் நீங்க இப்படி நில்லுங்க, நீங்க இப்படி உட்காருங்க, இதை பண்ணுங்கன்னு முறைய ட்ரெயின் பண்ணி ஒரு 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 என்ன சொல்றது, ஒரு சிங்கத்தையோ இல்ல நாய்க்குட்டியவோ இல்ல நரியவோ அவர் எப்படிப்பட்டவர்னு இனிமேதான் நமக்கு கதையில தெரிய போகுது. அப்படிப்பட்ட ஒரு மனுஷனை ட்ரெயின்டா கூட்டு போவாங்க. இங்க உட்காருங்க, இதை ஒண்ணுக்கும் திரும்பி திரும்பி பார்ப்பாரு. இப்ப உட்காரலாமா, இப்ப பண்ணலாமா, இங்க போய் நிக்கலாமா, அங்க போய் எல்லாத்தையும் வந்து ஆனா மிகாயிலோவை பார்த்துட்டே இருப்பாரு. அவங்க கண்ணிலே சொல்லிட்டு இருப்பாங்க, அதை அப்படியே ஃபாலோ பண்ணுவாரு. பெசுகாவ் இறந்துருவாரு. பெசுகாவ் இறந்த பிறகு ஒட்டுமொத்த சொத்துக்கும் பியர் சொந்தக்காரராக மாறுகிறார். ஏன்னா அந்த கடிதத்தை அழிக்கல, அந்த கடிதத்துல எழுதப்பட்டிருந்தது அதெல்லாம் வந்து டீட்டெயில் சொல்ல மாட்டாங்க. ஆனா பெசுகா மரணத்திற்கு பிறகு பியர் தான் பெசுகாவா ஆகிறார். சோ பியர் பெசுகாவாக இனி அடுத்தடுத்த புத்தகங்களில் வரும் பொழுது வெறும் இந்த பெசுகாவ் இறந்ததுனால 3 பெண்கள் இருக்கிறாங்க. தனியா இருந்த சோரபுத்திரர்னு ஒரு அடையாளமற்ற இருந்த பியர் வந்து பியர் கோமகன் பியர் பெசுகாவா மாறுறார். இது 2வது. 3வது விஷயம் என்னன்னா பால்ட் ஹில்ஸ் அப்படின்ற இடத்துக்கு கதை போகுது. அங்க யார அறிமுகப்படுத்துறாங்கன்னா மேரி அப்படிங்கிற ஒரு பொண்ணு. இந்த மேரி போல்கான்ஸ்கி யாருன்னு கேட்டீங்கன்னா ஆரம்பத்துல ஆனா பாவ்லாவ்னா சொன்னாங்கல்ல, இந்த மாதிரி எப்பா நம்மளுடைய அனட்டோலுக்கு வந்து மேரின்னு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலான்னு, அந்த பொண்ணோட வீட்டுக்கு போகுது. அங்க அவங்க அப்பா நிக்கலஸ் போல்கான்ஸ்கி பயங்கரமான ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு மனுஷனா இருக்கிறாரு. அந்த நெகட்டிவான ஷேடுன்னு சொன்னோம், குண்டா இருக்காங்க, கர்ப்பமா இருக்காங்க, அவங்களோட கணவர். அவங்களோட தங்கச்சி யாருன்னு கேட்டீங்கன்னா மேரி போல்கான்ஸ்கி நம்ம அனட்டோலுக்கு திருமணம் செய்யலாம் என்று பேசப்பட்ட ஒரு பெண்ணு. இவங்க 2 பேரோட அப்பா ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்காரு. இந்த இடத்துக்கு கதை யார் கூட்டிட்டு வரான்னா, இங்க ஆண்ட்ரூ இருந்தார் இல்லைங்களா, அவர் தன்னுடைய மனைவிய அங்க கூட்டு வந்து விட்டுட்டு யுத்த முனைக்கு போறார். தன்னுடைய வீட்டுல தன்னுடைய மனைவியை விட்டுட்டு யுத்த முனைக்கு கிளம்புறாரு. மேரி வந்து ரொம்ப 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 கிறிஸ்துவ பக்தி உள்ள, மத பக்தி உள்ள, இறைவனை பிரார்த்திக்கக்கூடிய ஒரு பெண்ணா இருக்கிறா. ஆண்ட்ரூ வந்து ரொம்ப தெளிவான ஒரு மனிதரா இருந்தாலும் அப்பாவை ரொம்ப மதிக்கக்கூடிய ஆளா இருக்கிறாரு. அப்பா வந்து எப்படி இருக்காரு, நிக்கலஸ் போல்கான்ஸ்கி வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா இதுதான் 1 மணிக்கு இது நடக்கணும், 10 மணிக்கு இது நடக்கணும், 11 அப்படின்னு அவர் என்ன ஸ்கெட்யூல் போட்டிருக்காரோ அதுபடி நடக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு ஆளா இருக்கிறாரு. இந்த குடும்பத்துல சொல்லும் போது லிசா அப்படின்னு சொல்லுவாங்க. பிறகு இந்த முக்கியமான ஒரு இடம், இதுக்கு முன்னாடி நடந்த கதையில அந்த ஒரு பொண்ணு வந்து இவங்களுக்காக, அதாவது சொத்த எப்படி சொல்றது, பேருக்கு போக கூடாதுன்னு நினைச்சாங்கல்ல பெசுகாவோட பொண்ணு, அவங்க வந்து இளவரசி கட்டிஷே அப்படின்னு சொல்றாங்க. 2-3 பேர் இருக்கு. கட்டிஷேவன்னு நமக்கு அடிக்கடி வர்றதுனால நம்ம அந்த பேரை வச்சுக்கலாம். கட்டிஷேவும் வசையிலையும் சேர்ந்து அந்த சதியை பண்ணி அந்த சொத்தை எடுக்கலான்னு பார்த்தாங்க. ஸோ அந்த கட்டிஷே அங்க இருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த இடத்துல இப்ப லிசாவை கொண்டு வந்து விட்டுட்டு தன்னுடைய தமக்கை கிட்டையும் தன்னுடைய அப்பா கிட்டையும் விட்டுட்டு ஆண்ட்ரூ போல்கான்ஸ்கி யுத்த முனைக்கு கிளம்புகிறார். இது வரைக்கும் நம்ம குடும்ப கதை பார்த்தாச்சு. இனி அடுத்த புத்தகத்தை நேரடியா யுத்த முனையில தான் டால்ஸ்டாய் ஓபன் பண்ண போறார். இதுக்கு நடுவுல இந்த சோனியா வந்து நிக்கலஸ்னு ஒரு பையனை விரும்புறாங்க. அவனா அவங்க 2 பேரும் ஒரு முறையா அண்ணன் தங்கச்சி ஆவாங்க. ஆனா அந்த காலத்துல அந்த மாதிரி வரும் பொழுது ஸ்பெஷல் பர்மிஷன் வாங்கி அவங்க வந்து திருமணம் செய்து கொள்ளலாம் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு சட்டம் இருந்தது. பிறகு இந்த போரிஸ் நம்ம சொல்லிக்கிட்டே வரோம் இல்லைங்களா, இந்த போரிஸை நம்ம சொன்னோட இந்த நட்டாஷா அப்படிங்கிற ஒரு குட்டி பொண்ணு, அவரும் விரும்புவதை போல காட்டுறாங்க. அது ஏன்னா ரொம்ப குழந்தைத்தனமா இருக்கு. அது உண்மையா விருப்பமா, காதலா, அது திருமணத்துக்கு போய் முடியுமா, இல்ல காதலில் தான் வந்து அது மலருமான்றதெல்லாம் நமக்கு தெரியல. அதெல்லாம் கேள்விக்குறியோட இருக்கு. இவ்வளவுதான் நம்ம கேரக்டர். ஸோ ஆனா பாவ்லாவ்னா விட்டுறலாம். இளவரசர் வசைலி வராரு. அவருக்கு 3 பிள்ளைங்க இருக்கிறாங்க. அதுல வந்து அனட்டோல், ஹிப்பாலைட், ஹெலன். அனட்டோலுக்கு தான் மேரியை வந்து திருமணம் பண்ணலான்னு பேசுறாங்க. ஹிப்பாலைட் வந்து ஒரு என்னமோ சுத்திட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி விட்டுருக்காங்க. இளவரசர் ஆண்ட்ரூன்னு சொல்லியிருக்காங்க. அவர் போல்கான்ஸ்கி குடும்பத்தை சேர்ந்தவர். அவரோட தங்கச்சி மேரி போல்கான்ஸ்கி. அவங்க 2 பேருக்கு ஒரு அப்பா இருக்கிறாங்க. அவங்க நிக்கலஸ் போல்கான்ஸ்கி. ஆனா மிகாயிலாவ்னா தான் போரிஸ். இவங்க அம்மாவும் பையனும். இவங்க தான் ட்ருபெட்ஸ்காய் ஃபேமிலி. இவங்க தான் ரஸ்டோவை போய் பாக்குறாங்க. ஸோ ரஸ்டோவை போய் பார்த்ததுல அங்க அம்மா 3 பொண்ணுங்களோட அவங்க இருக்கிறாங்க, இங்க அப்பா இருக்கிறாரு. அங்கேயும் இருந்து கிளம்பி இவங்க போறாங்க.
அங்க இருந்து பெசுகாவை பாக்குறாங்க. பெசுகா குடும்பத்துலதான் இந்த இளவரசி கட்டிஷே இருக்கா. இந்த பியர் வந்து கோமகன் பெசுகாவா மாறினாரு. இந்த மொத்த கதையில இந்த வசைலி குடும்பம் அது 3 பேர் சொன்னாலும் அவங்கதான் குராக்கின் ஃபேமிலி. ஸோ இந்த கேரக்டர்ஸை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்பெல்லாம் குழப்பம் வருதோ அப்பெல்லாம் இந்த காணொளி எடுத்து பார்த்தீங்கன்னா கதாபாத்திரங்கள் தெளிவாயிரும். கதை இப்போ ஒண்ணுமே நடக்கல, ஒரு விருந்து, சில நண்பர்கள் சந்திச்சாங்க, அடுத்து ஒரு ஒரு ஃபங்க்ஷன், ஒரு பெரிய ஒரு விழா நடக்குது, அங்க எல்லாரும் சந்திச்சாங்க, அடுத்து ஒரு மரணம் நடந்திருக்கு, அடுத்து ஒருவர் தன்னுடைய கர்ப்பமான மனைவியை வீட்டுல விட்டுட்டு யுத்த முனைக்கு கிளம்பி இருக்கிறார். இதுதான் போரும் வாழ்வும் பகுதி 1 புத்தகம் 1 சின்னதா சுருக்கமான சம்மரி. ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தடுத்து ஒவ்வொரு புத்தகம் போகும் பொழுதும் இதே போல நான் உங்களுக்கு தொடர்ந்து அடுத்தடுத்த புத்தகங்களை விளக்கமா சொல்றேன். ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா என்கிட்ட கேளுங்க, தெளிவாக்கிக்கலாம், தொடரலாம். தொடர்ந்து வாசிச்சு எப்படியாவது இந்த முழு புத்தகத்தையும் முழுசா முடிக்கிறோம். இவ்வளவு நேரம் பொறுமையா கேட்ட எல்லாருக்கும், கேட்டுக்கொண்டிருக்கும் எல்லாருக்குமே, மொத்தம் ஆரம்பத்துல இருந்து எல்லோருக்குமே அன்பின் நன்றிகள்.